இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. இன்னைக்கு காதலை பத்தி தயவு செய்து எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணாதீங்க. நீங்க கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க பார்ட்னர் கிட்ட ஒரு விஷ் பண்ணுங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு முடிஞ்சா கிஃப்ட் பண்ணுங்க. அவங்க விஷ் பண்ணாட்டியும் சரி, அவங்க உங்களுக்கு கிஃப்ட் பண்ணாட்டியும் சரி, நீங்க விஷ் பண்ணுங்க, கிஃப்ட் கொடுங்க. நான் ஏன் கம்ப்ளைண்ட்னு சொன்னேன்னு புரியுதா? இப்போ திரும்பவும் சொல்றேன், கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். நீங்க உங்க பார்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கிவிங் வந்து அல்டிமேட்டான விஷயம், அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம். இத்தனை வருட காலங்களா நீங்க அந்த கிவிங்கை தப்பாவே பண்ணிருப்பீங்க, எந்த பவுண்டரிஸும் செட் பண்ணாம. இப்போ அதனாலதான் உங்களுக்கு உங்க பார்ட்னர் விஷ் பண்ணலனாலும் கிஃப்ட் பண்ணலனாலும் அவ்வளோ கோவம் வருது. இனிமேலாவது இன்னையிலேருந்து பவுண்டரிஸை செட் பண்ணுங்க. இட் நீட்ஸ் ஆன் யுவர் கிவிங் டூ. பவுண்டரிஸோட நீங்க உங்களுக்கு கிவ் பண்ண தெரிலனா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ல தான் சஃபர் பண்ணுவீங்க. ஸோ இப்போ சிங்கிள்ஸ்க்கு அவங்க தான் மெயின். இப்போ இந்த சிங்கிள்லாம் வேலண்டைன்ஸ் டே பார்த்து கப்புள்ஸை பார்த்து கடுப்பாயிட்டு இருப்பாங்க, எரிச்சல் ஆயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஆசையா இருக்கும் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க இந்த மாதிரி கப்புள்ஸை திட்டுறது மூலியமா, கடுப்பாகிறது மூலியமா, ஜெலஸ் ஆகிறது மூலியமா அந்த வாய்ப்பு அவங்க கிட்ட இருந்து போகுது. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நோ கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் எனி பீப்புள் இன் ரிலேஷன்ஷிப். அப்போ என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள்ஸ் அமைதியா ஒரு இடத்துக்கு நீங்க மட்டும் போங்க. அப்போ நீங்க மட்டும்னா, நான் எப்படா தனியாக போகிறது, ஃப்ரெண்டை கூட்டு போகிறேன்னா, இத்தனை நாள் உங்கள் ஃப்ரெண்டை கூட்டு போய் தான் எல்லாமே உங்களுக்கு பாதகமாகவே இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு கஃபேக்கோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கோ தனியாக போயிட்டு நீங்கள் மட்டும் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கூட. அந்த 1 hourல உங்களோட குவாலிட்டிஸை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அப்படியே ரிஃப்ரெஷ் ஆகிக்கோங்க. நீங்கள் நான் ஒன்று சொல்லட்டுமா, உங்ககிட்ட அவ்வளோ விஷயங்கள் இருக்குது கிரேட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. ஸோ அப்போது எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள அதை ரியலைஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு டைமே இல்லை. உங்களுக்கு இப்போ டைம் இருக்குது, உங்களை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு, உங்களை நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு, உங்களை நீங்கள் கேர் பண்ணுறதுக்கு, உங்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே கொடுத்து அதை பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி பண்ணலைன்னா பரவாயில்ல, இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் உங்களைன்னு சொன்ன விஷயத்த உங்களுக்குள்ள அதிகமாக கொடுக்கும்போது ஐ பெட் அடுத்த வேலண்டைன்ஸ் டேக்கு யூ வில் ஹாவ் அ பியூட்டிஃபுல் பார்ட்னர். அந்த உங்களை சொன்னேன் இல்லையா, பியூட்டிஃபுல்லாக, கேரிங்காக, ரெஸ்பெக்டபுளாக, லவ்விங்காக, சப்போர்ட்டிவாக நீங்கள் என்னெல்லாம் கொடுத்தீங்களோ அதே குவாலிட்டியில் உங்களுக்கு அற்புதமான வேலண்டைன் வருவாங்க. அப்புறம் என்ன, நெக்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டேக்கு கப்புலாக நீங்கள் ஒரு காஃபி ஷாப் போகலாம். அது எப்படி நடக்கும்னா, நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ள நீங்கள் சிங்கிளாக இருக்கும்போது கொடுத்துக்கிட்டா மட்டும்தான். அப்படி இல்லைன்னா வருவாங்க, பட் பிரச்சனையோடு தான் இருப்பாங்க உங்களை மாதிரியே. ஸோ உங்களுக்கே நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருக்க பாருங்கள். நிறையா இன்று உங்களுக்கு நீங்களே கொடுக்குற லவ் இருக்கு இல்லையா, தட் ப்ரோக்ராம்ஸ் யூ யுவர் செல்ஃப் ஆஸ் த ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டி தான் ரியாலிட்டியை அட்ராக்ட் பண்ணிட்டு வரும். ஸோ அப்போ பண்ணலாமா சிங்கிள்ஸ்? கமெண்ட் லவ் இஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.